ஒரு குட்டிக்கதை. ஒரு ஊர்ல அம்மு என்ற தையல்கார பெண் ஒருத்தி இருந்தாள். தினமும் கடைக்குச் சென்று தனது அன்றாட வேலைகளை கவனித்து வந்தாள். ஒரு நாள் தனது கடையில் தையல் மெஷினை சுத்தம் செய்துவிட்டு, துணிகளை மடித்து அடுக்கி வைத்துவிட்டு தனது இருக்கையில் உட்கார்ந்து இருந்தாள். அப்போது அவளின் தோழி மஞ்சு அங்கு வந்தாள். அங்க இருந்த அம்முவை பார்த்து, வேலையெல்லாம் எப்படி போகுது என்று மஞ்சு கேட்டாள். அதற்கு அம்மு, நல்லாத்தான் போய்கிட்டு இருக்கு. என்ன திடீர்னு இந்தப் பக்கம் என்று கேட்டாள். நான் பக்கத்தில இருக்கிற காய்கறி கடைக்கு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்திட்டு போலாம்னு நினைச்சேன் என்றாள். பின்னர் இருவரும் பழைய கதைகளை பேசிக் கொண்டார்கள். நீண்ட நேரம் பேசிய பின், சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாயிடுச்சி, நான் கிளம்புறேன் என்று மஞ்சு சொல்கிறாள். அதற்கு அம்மு, சரி மஞ்சு, அடிக்கடி இந்தப் பக்கம் வந்துட்டு போ என்று சொன்னாள். பின்னர் வாசல் வரை வந்து மஞ்சுவை வழியனுப்பி வைத்தாள். வீட்டுக்குப் போகும்போது பார்த்து ஓரமா போ என்று அம்மு சொன்னாள். மஞ்சு சிரித்துக்கொண்டே செல்கிறாள். அதே நேரத்தில் ஒரு சிறுமி தையல் கடையை தேடிக்கொண்டு வருகிறாள். கடையை ஒரு வழியாக கண்டு பிடித்துவிட்டாள். கடையின் உள்ளே நுழைந்ததும், ஆண்டி, ஆண்டி என்று கூப்பிடுகிறாள். நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்கிறாள். யாரும்மா அது என்று கேட்டுக்கொண்டே அம்மு வருகிறாள். அட நீதானா கவி, நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். வா வா, வந்து உட்காரு என்று கூப்பிட்டாள். அப்போ கவி, ஆண்டி, அம்மா, யூனிபார்ம் தச்சிட்டீங்களான்னு கேட்டு வரச் சொன்னாங்க என்று சொன்னாள். இல்லம்மா, இன்னும் தைக்கல, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறியா என்று அம்மு கேட்டாள். அதற்கு கவி, இன்னும் 2 நாள்ல ஸ்கூல் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா தச்சி கொடுங்க, நான் நாளைக்கு வரேன் என்று சொல்லி கவி அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். மறுநாள் அம்மு கடைக்கு சென்று கடையை சுத்தம் செய்துவிட்டு தையல் மிஷினை சரி செய்கிறாள். துணிகளை மடித்து வைக்கிறாள். அப்போது அவளுடைய மகன் கோகுல் அருகில் இருந்து அவள் வேலை செய்வதை பார்த்துக் கொண்டிருந்தான். அம்மு ஒரு புது துணியை எடுத்தாள். அதை அழகிய பளபளக்கும் கத்திரிக்கோலால் பல துண்டுகளாக வெட்டினாள். பின்னர் கத்திரிக்கோலை கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானாள். துணியை தைத்து முடிந்ததும் சிறிய ஊசியை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பத்திரப்படுத்தினாள். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் கோகுல் அவளிடம், அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். என்ன சந்தேகம் என்று அம்மா கேட்டாள். அதற்கு கோகுல், கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது, அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை பேப்பரில் மடித்து பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கோகுல் கேட்டான். நீ சொல்வது உண்மைதான் என்றாள் அம்மா. பிறகு பேச ஆரம்பித்தாள். கத்திரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல்பாடு வெட்டுவது, அதாவது தனித்தனியாக பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் ஒன்று சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலைக் கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர அவர் உருவத்தை வைத்து அல்ல என்று அம்மா சொன்னாள். இந்த பதிலை கேட்ட கோகுல் அம்மாவை பார்த்து சிரித்தான். அம்மாவும் சிரித்தாள். நல்லதையே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.